strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஐபிஎல் 2025 ஓட மேட்ச் 40 ஓட ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் லக்னோ. ஸோ எல்எஸ்டியோட ஹோம் கேம். எல்எஸ்டியும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் பேட்டர்ன்ல இருந்து வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட் மேட்ச் ஜிடியோட தோத்துட்டு வராங்க. அதனால எப்படியாவது இந்த ஒரு மேட்சை வின் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த அவே வின்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு டீம் எப்படி மோத போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லக்னோ கண்டிஷன்ஸ் ஆப்வியஸ்லி நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 170 180 அந்த டைப் ஆஃப் விக்கெட் மாதிரி தாங்க இது வரைக்கும் இருந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஹை ஸ்கோரிங் சேஸ் எல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல நம்ம பார்க்கல. மேபி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி டார்கெட் செட் பண்ணணும்ன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ப்ராபப்ளி ரெண்டு டீம்ல டாஸ் வின் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா சேஸ் தான் பண்ண போறாங்க. அது ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் இப்ப நம்ம பார்ப்போம். ரெண்டு டீமும் 6 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. ஓகேங்களா, 6 மேட்சஸ்ல ரெண்டு டீமுமே 3 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ 50-50 தான் இதுல தெரியுது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் லக்னோ ஸ்டேடியம்ல 2 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் லக்னோ வின் பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் டெல்லி வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு, இந்த டீம் தான் அட்வான்டேஜ் இருக்கு நம்மளால சொல்ல முடியல. ஹெட் டு ஹெட்டும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் 50-50 ஈக்குவலா தான் இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அதே மாதிரி தான் மேட்சும் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a close encounter from these two good teams இந்த ஒரு பர்டிகுலர் ஐபிஎல் 2025ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மேட்ச் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹோம் டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ அவங்க பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமா? ஒரு குட் நியூஸ் அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் ஃபிட்டா இருக்காரு. ஸோ ப்ராபப்ளி பிரின்ஸ் யாதவ் மயங்க் யாதவ் ரீப்ளேஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா இல்ல, இஃப் மயங்க் யாதவ் இஸ் 100% ஃபிட், ஓகேங்களா, இந்த மேட்ச் இமிடியேட்டா அவரை ஃபோர்ஸ் பண்ணணுமா? ஸ்டில் யூ கேன் டேக் சம் டைம்ல. இந்த மேட்ச்ல பிரின்ஸ் யாதவ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஏன்னா போன மேட்ச்ல கொடுத்தாங்க, அவர் டீசெண்டா போட்டாரு. ஸோ மேபி அவரே ட்ரை பண்ணலாமா? பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படா மயங்க் யாதவ் வருவாரு, அவரை 11 சேர்க்கலாம் தான் அந்த யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபிட் மயங்க் யாதவ் மைட் ரீப்ளேஸ் பிரின்ஸ் யாதவ். அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல பெருசா பிளேயிங் லெவன் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாதுங்க. அண்ட் லக்னோவோட ஸ்ட்ராட்டஜி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஒரு ஸ்கோரை போட்டுட்டு அந்த ஸ்கோரை தான் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க நிறைய முறை. அவங்களோட போலர்ஸ் காப்பாத்திருக்காங்க நிறைய மேட்ச். ஆனா இந்த மேட்ச்ல அவங்க எப்படியா டாஸ் வின் பண்ணா சேஸ் தான் பண்ண பார்ப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அவங்களோட பேட்டிங் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. எல்எஸ்டிக்கு ஒரு விஷயம் சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு. என்ன சொல்லுங்க, போன மேட்ச் வின் பண்ணது மட்டும் இல்ல, நிக்கலஸ் பூரான் மார்ஷ் அடிக்காம போன மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க. சோ இப்போ மார்க்ரமும் நல்ல கன்சிஸ்டன்சி காமிக்கிறாரு. ரிஷப் பண்ட் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொதப்படுறாரு, மற்றபடி எல்லாருமே நல்லா விளாடுறாங்க. ஆயுஷ் பதனியும் நல்லா விளாடுறாரு. அதை விட முக்கியமா அப்துல் சமாத் மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங்ல வந்து செம்மையா சில கேமியோஸ் ஆட்டு போறாரு. சோ ஆஸ் அ யூனிட்டா பேட்டிங்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன் ஸ்பைட் ஆஃப் மார்ஷ் பூரான் அடிக்கலனா கூட இப்போ அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 4-5 மேட்சஸ் அப்படி இல்ல, பூரான் அடிக்கணும் மார்ஷ் அடிக்கணும்ன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவங்க போலிங்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெப்பன். திக்வேஷா இருக்கட்டும், as well as பிஷ்னாயா இருக்கட்டும். இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸும் கம்மிங் இன்டு தி ஈக்குவேஷன். ஒரு மேட்ச் சர்துல் தாக்கூர் வின் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு மேட்ச் அவிஷ் கான் வந்து வின் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ மயங்க் யாதவ் வேற ஃபிட்டா வந்துட்டாருன்னா இட் லுக்ஸ் அ டோட்டல் யூனிட். புரியுதா உங்களுக்கு? சோ பார்க்கலாம் எல்எஸ்டி எப்படி விளையாட போறாங்க அவங்க ஹோம்ல அகைன்ஸ்ட் டெல்லி. லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேவோட தோத்துறாங்க ஹோம்ல. சோ இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போவோம். அவங்களோட பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா மேபி மோஹித் சர்மாவை சேஞ்ச் பண்ணிட்டு நட்ராஜன் ஃபிட்னா நட்ராஜன் எடுத்துட்டு வரலாம். பட் நட்ராஜன் ஃபிட் மாதிரி எனக்கு தெரியல. ஃபேப் டு பிளேசஸும் ஃபிட் இல்ல, இன்னும் வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. சோ சமீரா ஒரு ஆப்ஷன், பட் எனக்கு தெரிஞ்சல இந்த லக்னோ விக்கெட்ல மோஹித் சர்மா கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. சோ மேபி அவங்க போன மேட்ச்ல என்ன பிளேயிங் லெவன்ல போனாங்களோ தி கேன் பிளே த சேம் பிளேயிங் லெவன் இந்த மேட்ச்ல. இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னு. நான் என்ன சொல்ல வருவேன்னா டெஃபினட்டா வந்து அவங்களோட பேட்டிங் வந்து நல்ல டீம் தாங்க. அவங்க நல்ல ஸ்ட்ராங் டீம், நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப். பட் ஒரு கருண் நாயர் இல்ல ஒரு KL ராகுல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70 அடிச்சா மட்டும்தான், அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ட் லோவர் மிடில் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகும். சோ அதனால KL ராகுல் அண்ட் கருண் நாயர் ஆர் க்ரூஷியல் பிளேஸ் இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல. அவங்க 2 பேர்ல யாரா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மாட்டிக்கிச்சுனாலே போதும், அவங்க கிட்ட நல்ல ஃபயர் பவர் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவாங்க. தே ஆர் ஏபிள் டு ஸ்கோர் 200. எங்க அவங்க மாட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க போலிங்ல தான். மிச்சல் ஸ்டார்க் வந்து he might have a good day, he might have a half day. அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கூடாது. இந்த மேட்ச்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வினரா கூட வந்து அமையலாம். சோ அவங்களோட போலிங் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணிடுறாங்க. புரியுது அவங்களுக்கு? முகேஷ் குமார் நியூ பால்ல நல்லா போடுறாரு, ஆனா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸை லீக் பண்ணிடுறாரு. சோ இது ஒரு கன்சர்னா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டில் அவங்க ஸ்பின்னர்ஸோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த், பர்டிகுலர்லி குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம் இந்த பர்டிகுலர் விக்கெட் அவர் கண்டிப்பா சூட் ஆகும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் a lot from அக்சர் பட்டேலுங்க. ஏதோ ஃபிங்கர் இன்ஜுரி இந்த மாதிரி லைட்டா சொல்றாங்க, அதனாலதான் அவரோட போலிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போடுறது இல்லைன்னு. பட் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அக்சர் பட்டேல் போலிங் போடணுங்க. அவர் போட்டா மட்டும்தான் அவருக்கும் நல்லது, இந்த டீமுக்கும் நல்லது. அவர் 4 ஓவர் போட்டே ஆகணும். இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் 4 ஓவர்ஸ் போடுறதுக்கு பெஸ்ட் சூட்டடான ஒரு போலர். சோ அதனால நான் யாரை ப்ரெடிக்ட் பண்றேன்னா ஐம் கோயிங் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் வின்னுங்க. ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட
ஓவரால் லுக் பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. எல்எஸ்ஜியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் ஏதோ ஒரு ஃபீலிங் கொடுக்குது டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். நான் வந்து டெல்லியில இருந்து 6 பிளேயர்ஸ், எல்எஸ்டில இருந்து 5 பிளேயர்ஸ் எடுக்க போறேங்க. ஸோ டெல்லியில இருந்து 6 பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கருண் நாயர், கேஎல் ராகுல் டெஃபினட்டா நான் போவேன். ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்து கொடுப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல ரன்ஸ் கன்சிஸ்டன்டா 30-40 அடிக்கிறாரு. அதே மாதிரி போலிங்ல குல்தீப் யாதவ் மேட்ச் வின்னர். நான் வந்து திருப்பி மிச்சல் ஸ்டார்க் தைரியமா எடுப்பாங்க. இந்த மேட்ச்ல மிச்சல் ஸ்டார்க் விக்கெட்ஸ் எடுப்பாரு பாருங்க. அடுத்தது எல்எஸ்டி டீம் கிட்ட போவோம். 5 பிளேயர் கண்டிப்பா மார்க்ரம், மார்ஷ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பூரான் கண்ணை மூடிக்கிட்டு போவாங்க. ஸோ பண்டெல்லாம் இந்த மாதிரி போக போறது இல்லை. அவர் வந்து ஃபார்ம்ல பெருசா இல்லை. ஸோ நான் வந்து 2 போலர்ஸ் போவேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிக்வேஷ் ரத்தி கண்டிப்பா போவேன். இன்னொன்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் போவேன். ஐ வில் கோ ஃபார் அவிஷ்கான். இந்த அவிஷ்கான் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதனால அவிஷ்கான் போறேன். நிறைய பேர் கேட்பீங்க என்ன ப்ரோ ஷர்துல் தாக்கூர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் தான். ஆனா அவிஷ்கான் ஒரு ஃப்ளோல இருக்காரு. அதனால தான் கோயிங் ஃபார் அவிஷ்கான். உங்களுக்கு வேணும்னா ஷர்துல் தாக்கூர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 11 பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா எடுத்து ஃப்ரீ லீக்ல விளையாடுங்க. ஏன்னா நான் எப்பவுமே சொல்ற அட்வைஸ் தான், ஃப்ரீ லீக்ல விளையாண்டீங்கன்னா வின் பண்ணா ஜாலி, தோத்தாலும் லாஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எல்எஸ்டியா டிசியா இந்த மேட்ச்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.